கோவில்பட்டி பகுதி. ஆனால் தெற்கு பத்தினிப்பாறைக்கு தெற்கு உள்ள இடம், முதலை குளத்துக்கு கிழக்கு உள்ள இடம். இவங்களுக்கு நாங்கள் தான் பார்த்து கொடுத்தது. இதில் போர்வெல்லில் தண்ணி வந்த உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸில் நீண்ட நீர் பகுதிக்கு காய் பண்ணி கொண்டிருக்கோம். இங்கே வந்து இது இப்போ இந்த ஏரியாவில் அவர் மட்டும் தான் போர் போட்டுருக்காரு, அப்படி தானே? அவர் தான் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டு. ஆமாம், அவர் போர் போட்டு ஃபெயிலியரான பிறகு தான் என்கிட்ட வந்தார். அப்படியா? 2 போர் போட்டு ஃபெயிலியர். ஓ சரி சரி சரி. 2 போர் போட்டு தண்ணி இல்லைன உடனே தான் எங்களை அழைச்சிட்டு வந்தார். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே இங்கே வந்தேன். சரி சரி. அப்போ தான் அப்போ யார்கிட்ட இது யாருக்கு என்னன்னு கேட்கும்போது அந்த நம்பர் அந்த இவருக்கு தந்தார். இங்கே மேற்கே கிழக்க தான் நீரோட்டம். இவங்களுக்கு முன்னாடியே அங்கே நாங்கள் ஆய்வு பண்ணி செஞ்சு ஒரு போர்வெல் கொடுத்து நல்ல தண்ணி அவங்க ரெஃபரன்ஸில் வந்திருக்கீங்க. அவங்க தான் நம்பர் கொடுத்தது. ஓகே. இப்போ இங்கே மேற்கு கிழக்கு நீரோட்டம் சார். நம்ம வந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு முறையில் அடையாளம் வச்சுருக்கீங்க. அதுலேயும் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இவ்வளோ தூரத்துக்குள்ளே தெற்கிருந்து நம்ம நிற்கோம்ல, இங்கே ஒரு 130 அடி நீளத்துக்குள்ளே எங்கே கிழக்கு மேற்க எங்கே நீரோட்டம் இருக்குது அதிகமாக இருக்குங்கிறது தெரியும். சரி. இது 2வது ஸ்கேன். இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இதில் அடையாளம் வச்சுருக்காங்க. அதான் 2வது ஸ்கேனில் நாங்கள் இப்போ வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். சரி. அவங்க அடையாளம் பண்ண இடத்த விட பெட்டரான ஒரு பாயிண்ட்டை அங்கே அடையாளம் வச்சுருக்கோம். அவங்க அடையாளம் பண்ண இடத்த விட்டு கொஞ்சம் விலகி ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் ஒன்று அடையாளம் வருது. ஸோ அதில் அங்கே முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட்டும் அடையாளம் வந்ததில்லை. அவங்க அடையாளம் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் வடக்கு தான் அந்த பாயிண்ட் வருது. அதை விட பெட்டரான ஒரு பாயிண்டில் நம்ம அடையாளம் வச்சுருக்கோம். இதில் மத்தியில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்காங்க. அதில் தண்ணி இருக்கா இல்லையா அல்லது வேறு இடத்துல இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இந்த 2 இடத்தையும் கவர் பண்ணி ஒரே ஸ்கேனில் இப்போ முடிய போகுது. இது மொத்தத்தில் இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. சரி சரி சரி. 2வது ஸ்கேனில் சுமாரான அடையாளம் தான். அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி 500 ஒரு 1000 லிட்டர் தண்ணி போல் தான் கிடைக்கும். அதனால் அது அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் பார்த்ததில் 1வது ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. சரி. அது நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி போதும். அது சொல்கிறேன், விவரம் சொல்கிறேன். இது 4வது ஸ்கேன். இதுலேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை உறுதி பண்ணுறதுக்காகவும் வேறு இந்த 130 அடி டிஸ்டன்ஸுக்குள்ளே ஏதாவது வேறு பாயிண்ட் இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்காக இது 4வது ஸ்கேன் நடக்குது. 3வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருந்தாங்க. அந்த 2 இடத்தையும் ஒரே ஸ்கேனில், அதாவது 3வது ஸ்கேனில் இணைச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அதில் அடையாளமே வரல. பார்த்த ஸ்கேன்லேயே 3 ஸ்கேனில் 3வது ஸ்கேன் தான் ரொம்ப மோசம். மீண்டும் தென்மேற்கு மூலையிலேருந்து இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். அது இந்த கிணத்துக்கு நேர கிழக்க வந்துச்சு. ஸோ அந்த கிணத்தினுடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம். தண்ணியும் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இல்லை. ஒரு வீட்டுக்கு தேவை அல்லது அதோட கொஞ்சம் அதிகமான தண்ணி, அவ்வளோதான். இது விவசாய தேவைக்காக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில் 1வது ஸ்கேன் பாயிண்ட்டு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆனால் மேல் ஊற்று தான் 60 அடியிலேருந்து அதிகப்படி 75-80 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணி. இது இந்த இடம், இதுலேயே மொத்தம் 2 இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு தென்கிழக்கு மூலையிலேருந்து வடக்கு நோக்கி இது 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 5வது ஸ்கேனில் அங்கே தென்மேற்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்த 5 ஸ்கேனில் அந்த 5வது ஸ்கேன் முடிவில் 1 மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுதான் 2வது செகண்ட் சாய்ஸ். 1வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு சாய்ஸ். இது இந்த ஏரியா பொறுத்தவரை இது கடைசி ஸ்கேனு. இந்த முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு அடையாளம்
அதை மாதிரி அதே இது அமைப்பு இங்கே வருதா இல்லையான்னு உறுதி பண்ணதுக்காக, தெரிந்து கொள்வதற்காக இதில் இப்போ ஸ்கேன் நடக்குது. ஏன்னா முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு அடையாளம் ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. அதை மாதிரி பாயிண்ட் எதுவுமே அமையலை. ஆசாத்தங்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அருமையான ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. இது ரொம்ப சுமாரான 2 பாயிண்ட் இருக்குது. இது அடையாளம் வைக்கலை, இது அடையாளமே வைக்கலை. 3வது ஸ்கேனு. 4வது ஸ்கேன் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 6வது ஸ்கேன் 1வது ஸ்கேனுடைய அதே சரம் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 2வது சாய்ஸ். இது 2வதாக ஆய்வு பண்ணி வந்திருக்கோன்னா இருக்கன் துறை. இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஏற்கனவே இவங்க இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற போர்வலுடைய அதே சரம். இருக்கந்துறை பஞ்சாயத்தை சேர்ந்த பகுதி இது. சங்கநேரிக்கு கொஞ்சம் வடக்க கிழக்க இருக்குது இந்த பகுதி. ஏற்கனவே ஒரு 7-8 போர்வெல் போல் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 2 போர்வெல் போல் கம்ப்ரஸரில் ஒரு போரும் ஒரு போர் சப்முக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணி போதாத காரணத்தால் இன்றைக்கி ஆய்வு பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாறை அமைப்பு இருக்கிற பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க. அதனால் வடக்கே இருந்து ஸ்கேன் ஆரம்பித்து மொத்தம் இடையில் மத்திய வரைக்கும் ஒரு 3 ஸ்கேனு. 4வது ஸ்கேனு வந்து தெற்கு ஓரத்தில் ஒரு ஸ்கேனு. மீண்டும் 5வது ஸ்கேனு வந்து மேற்கே தென்மேற்கு மூலையில் 1. 6வது ஸ்கேன் வந்து இந்த கிணத்து பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்துச்சு 3வது ஸ்கேனில். அதற்கு நேர மேற்கு வேலி ஓரத்தில் ஒரு ஸ்கேனு. 6வது ஸ்கேனு அதில் ஒரு பாயிண்ட் அடையாளம். 7வது ஸ்கேன் வந்து கம்ப்ரஸர் மோட்டர் செட்டு பக்கத்தில் இந்த இடம் தான் 7வது ஸ்கேன் இதில் நடக்கு. இதுலேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம். ஸோ கிணத்து பக்கத்தில் பார்த்தா 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம். 5வது ஸ்கேனு இதுக்கு அந்த கிணத்துக்கு நேராக மேற்க பார்த்ததில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 8வது ஸ்கேன் கடைசி ஸ்கேன் இது. இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது. இதில் உள்ள அடையாளத்தில் தான் ஃபஸ்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து கிணத்து பக்கம் உள்ள பாயிண்ட்டை போர்வெல் போட பரிந்துரை. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 2வது ஸ்கேனு போர்வெல் போட்டு தண்ணி வராத பகுதி இது. இதில் அடையாளம் இல்லை. இது 3வது ஸ்கேனு கிணத்து பக்கத்துலேயே பாயிண்ட் இருக்குது. அதனால் ஒரு சந்தேகம். இது தெற்கு ஓரத்தில் பாயிண்ட் பார்த்தது. இது பைப் லைன் எஃபெக்டாக இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை அந்த 5வது ஸ்கேனில். இந்த 6வது ஸ்கேனு கிணத்துக்கு நேரம் மேற்கு பார்த்ததில் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது கம்ப்ரஸர் மோட்டர் செட்டை ஒட்டி எடுத்தது 7வது ஸ்கேனு. அதில் ஒரு பாயிண்ட் அடையாளம். இந்த 8வது ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இதுலேயே தான் பொருள் போட பரிந்துரை. 3வதாக ஆய்வு பண்ணி வந்திருக்கிற இடம் சாரோன் நகர் மூலக்கரப்பட்டி. இந்த இடத்துக்கு என்ன பேர்? இது சாரோன் நகரும் சாரோன் நகர் அப்படி நகர்மாங்க. இந்த சர்ச்சு பேர் சாரோன் சர்ச்சா? ஏஜி சர்ச் இது பேர். ஏஜி சர்ச் அதோட பேர் தான் இருக்குது சாரோன் நகர் அப்படின்னு. மூலக்கரப்பட்டி தானே? மூலக்கரப்பட்டி தான் பேர். மூலக்கரப்பட்டி. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த பகுதியினுடைய பாறை அமைப்பு மேற்கே கிழக்கு. இந்த இடத்தினுடைய அமைப்பும் மேற்கே கிழக்கு தான் லென்த்தியாக கிடக்கு. ஸோ வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முன்பக்கம் பார்த்த முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம். இது பின்புறம் மேற்கு ஓரத்தில். இது 2வது ஸ்கேனு. 13 மீட்டர் லென்த்து தான். ஆழம் வந்து 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேனு. முதல் ஸ்கேனு 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துச்சு. மத்தியில் 3வது ஸ்கேனு. அது வந்து 120 மீட்டர் ஆழம் தான் ஸ்கேன். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது, கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு. 2வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை.
மூணாவது ஸ்கேன் வந்து 120 மீட்டர் ஆழம் மட்டும்தான் ஸ்கேன் செய்யப்பட்டது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம், அதை தான் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. மினிமம் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு அந்த 30 அடி மட்டும் கேசிங்கு, ஒரு 60 to 100 அடிக்குள்ளே வர தண்ணியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது.